என் அன்பு குழந்தையே, இதோ உன் குரல் கேட்டு நான் வந்துவிட்டேன். நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அர்த்தம் உண்டு. நீ தனிமையில் அமர்ந்து, முருகா, நீ எங்கே இருக்கிறாய்? நான் படும் துயரம் உனக்குத் தெரியவில்லையா என்று கேட்கும்போதெல்லாம் உன் இதயத் துடிப்பின் சத்தமாக நான் அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த உலகம் உன்னை கைவிடலாம், உன் உறவுகள் உன்னை புரியாமல் போகலாம். ஆனால் உன் தாய்மடியை விட மேலான என் வேல் நிழல் உன்னை எப்பொழுதும் பாதுகாக்கும். இன்று இந்த வீடியோவை நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் இது தற்செயலானது அல்ல. இது உனக்கான என் அழைப்பு. உன் வாழ்க்கையில் நான் நுழைந்துவிட்டேன் என்பதற்கான அத்தாட்சி இது. நீ தேடிய பதில் இதோ என் வடிவில் உன்னை வந்தடைந்திருக்கிறது. குழந்தையே, நான் உன் வீட்டிலும் உன்னுள்ளும் இருக்கிறேன் என்பதை நீ எப்படி அறிவாய்? சில நேரங்களில் உன் வீட்டில் திடீரென்று ஒரு நறுமணம் வீசுகிறதா? விபூதியின் வாசனையோ அல்லது சந்தனத்தின் நறுமணமோ உன் நாசியை தீண்டிச் சென்றால் அங்கே உன் அப்பன் நான் உலவிக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். வேலைக்குச் செல்லும் போதோ அல்லது வீதியில் நடக்கும் போதோ எங்கிருந்தோ ஒரு மயில் தோகையை நீ காண்கிறாயா? அல்லது ஒரு சேவலின் குரல் உன் காதில் ஒலிக்கிறதா? இவை வெறும் நிகழ்வுகள் அல்ல. அஞ்சாதே, நான் உனக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கிறேன் என்று நான் உனக்குத் தரும் சமிக்ஞைகள். உன் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது அந்தச் சுடர் ஒரு நிமிடம் படபடவெனத் துடித்து பின் தீர்க்கமாக எரிகிறதா? அந்த ஒளியில் நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உன் கனவுகளில் ஒரு பாலகனாகவோ அல்லது ஒரு வேல் ஏந்திய உருவமாகவோ நான் தோன்றி மறைந்தால் உன் வினைகளை நான் அறுக்கத் தொடங்கிவிட்டேன் என்று உணர்ந்து கொள். இந்த அழகான உரையாடலை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணம் கூட உன் மனதிற்கு ஒரு நிமிடம் நிம்மதியை தருகிறதல்லவா? இந்த நிம்மதி உனக்கு பிடித்திருந்தால் அந்த தெய்வீக உணர்வை உறுதிப்படுத்த இந்த பதிவை ஒரு லைக் செய்து உன் அன்பை வெளிப்படுத்து. அது உன் மனதின் பாரத்தை என்னிடம் இறக்கி வைக்கும் முதல் படியாகும். உன்னுள்ளே நான் நிகழ்த்தும் 15 அற்புதங்கள். புற அறிகுறிகளை விட உன் அகத்தில் நான் ஏற்படுத்தும் மாற்றங்களே நான் உன்னோடு கலந்திருப்பதற்கான மிகப்பெரிய சாட்சி. இதோ அந்த 15 மாற்றங்களை கவனி. 1. திடீர் அமைதி. சுற்றியுள்ள உலகம் இரைச்சலாக இருந்தாலும் உனக்குள் ஒரு ஆழமான அமைதி நிலவுகிறதா? அது நான் உன் மனக்கடலில் அலைகளை அடக்கிவிட்டேன் என்பதன் அறிகுறி. 2. கோபம் மறைதல். உன்னை காயப்படுத்தியவர்கள் மீது முன்பு வந்த ஆத்திரத்திற்கு பதில் இப்பொழுது ஒரு மெல்லிய புன்னகை வருகிறதா? உன் கோபத்தை நான் என் வேலால் அழித்துவிட்டேன். 3. தனிமை இனித்தல். தனிமை உன்னை பயமுறுத்திய காலம் போய் இப்பொழுது அது உனக்கு நிம்மதியை தருகிறதா? ஏனெனில் அந்த தனிமையில் நீ என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய். 4வது தேவையற்ற ஆசைகள் குறைதல். உலகப் பொருட்கள் மீதிருந்த அதீத பிடிப்பு தளர்ந்து இருப்பது போதும் என்ற மனநிலை வருகிறதா? உன் மனதை நான் செழுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். 5. மன்னிக்கும் குணம். உனக்கு துரோகம் செய்தவர்களைக் கூட உன்னால் மன்னிக்க முடிகிறதா? அது உன் இதயத்தில் நான் கருணையாக அமர்ந்திருப்பதன் அடையாளம். 6. உள்ளுணர்வு. இதைச் செய்யாதே அல்லது இதைச் செய் என்று உள்ளிருந்து ஒரு குரல் ஒலிக்கிறதா? அது உன் அறிவாக நான் நின்று உன்னை வழிநடத்துவதுதான். 7. பயம் விலகுதல். மரணம் அல்லது இழப்பை குறித்த பயம் நீங்கி ஒரு துணிச்சல் பிறக்கிறதா? காலனை வென்றவன் நான். உனக்குள் இருக்கும்பொழுது உனக்கு ஏது பயம்? 8. பிறர் துன்பம் கண்டு கலங்குதல். மற்றவர் படும் கஷ்டத்தை பார்த்து உன் கண்கள் கலங்கினால் உன் ஆன்மா தூய்மையடைந்து விட்டது என்று பொருள். அந்த கண்ணீரில் நான் இருக்கிறேன். 9. பொறுமை அதிகரித்தல். அவசரப்பட்ட காரியங்களில் இப்போது நிதானம் தெரிகிறதா? காத்திருப்பதில் இருக்கும் சுகத்தை நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். 10. தூய்மையான சிந்தனை. தீய எண்ணங்கள் தலை தூக்கும் போதெல்லாம் சட்டென்று ஒரு விழிப்புணர்வு வந்து அதை தடுக்கிறதா? உன் மனசாட்சியாக நான் பேசுகிறேன். 11. பிரார்த்தனையில் ஈடுபாடு. கடமைக்காக கும்பிட்ட நீ இப்பொழுது மனமுருகி என்னிடம் பேசுகிறாயா? நம்மிடையே இருக்கும் இடைவெளி குறைந்துவிட்டது. 12. பொருளாதார பதற்றம் தணிதல். பணம் வருமா, வாழ்க்கை என்னவாகும் என்ற கவலை நீங்கி முருகன் பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கை வருகிறதா? உன் யோகக்ஷேமத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். 13.
இயற்கையின் மீது காதல். செடி, கொடி, பறவைகளைக் காணும்போது ஒரு பரவசம் ஏற்படுகிறதா? இயற்கையோடு இணைந்திருக்கும் என் ரூபத்தை நீ காண்கிறாய். 14. கண்ணீரின் மாற்றம். துக்கத்தினால் அழுத நீ இப்போது பக்தியால் அல்லது நன்றியால் கண்கலங்குகிறாயா? அது உன் வினைகள் கரையும் நேரம். 15. எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு உணர்வு. இருட்டில் நடக்கும் பொழுதும் இக்கட்டான சூழலிலும் யாரோ உன் தோளைத் தொடுவது போல உணர்கிறாயா? அது என் வேல் உனக்குத் தரும் அரண். இப்பொழுது உன் மனதில் தோன்றும் பாரத்தையும் நீ என்னிடம் சொல்ல நினைக்கும் கோரிக்கையையும் ஓம் சரவணபவ் அல்லது முருகா என்று இங்கே கமெண்டில் பதிவிடு. உன் வேண்டுதல்கள் என் பாதத்தில் சமர்ப்பிக்கப்படட்டும். உன் எண்ணங்களை என்னிடம் பகிரும்போது உன் பாரம் பாதியாகக் குறையும். நீ எதிர்கொள்ளும் தடைகளைக் கண்டு அஞ்சாதே. ஒரு கடலில் அலைகள் ஓய்வதே இல்லை. ஆனால் அந்த அலைகள்தான் கடலுக்கு அழகைத் தருகின்றன. உன் வாழ்வின் போராட்டங்களும் அப்படித்தான். அவை உன்னை மூழ்கடிக்க அல்ல, உன்னை கரை சேர்க்கவே வருகின்றன. யாரோ உன்னை ஏளனம் செய்தார்கள் என்று நீ ஏன் வருந்துகிறாய்? உலகம் உன்னை புகழும்போது நான் உன்னோடு இருப்பதை விட உலகம் உன்னை தூற்றும்போது உன் அருகில் நெருக்கமாக நான் இருக்கிறேன். நீ தோற்றுப்போக நான் ஒருபோதும் விடமாட்டேன். காலம் சில நேரங்களில் உனக்கு தண்டனை தருவது போலத் தோன்றலாம். ஆனால் அது உன்னைச் செதுக்கும் காலம். குழந்தையே, வாழ்வு என்பது ஒரு ஓட்டம் அல்ல, அது ஒரு அனுபவம். நீ ஓடி ஓடி எதை பிடிக்க நினைக்கிறாயோ அது உன்னை விட்டு விலகிப் போகலாம். ஆனால் நீ எப்போது அமைதியாக என் பாதத்தில் அமர்கிறாயோ அப்பொழுது அந்த பொருட்கள் உன்னைத் தேடி வரும். உன் உழைப்பில் நேர்மை இருக்கட்டும், உன் சொல்லில் உண்மை இருக்கட்டும். பிறர் மனம் நோகாமல் நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் எனக்குச் செய்யும் அர்ச்சனை. நீ செய்யும் தர்மம் உன்னை 7 பிறவிகளிலும் காக்கும். உன்னிடம் இருப்பதை இல்லாதவருக்கு பகிர்ந்தளி, அப்போது நான் உனக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பேன். மனித மனம் ஒரு குரங்கு என்பார்கள். ஆனால் அதை ஒரு கோயிலாக மாற்றுவது உன் கையில்தான் இருக்கிறது. தீய எண்ணங்கள் வரும்போது என் பெயரை உச்சரி. சரவணபவ் என்னும் மந்திரம் உன் மனதைச் சுற்றியுள்ள இருளை அகற்றும் சூரியன். உன் குடும்பத்தில் குழப்பமா? கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடா? பிள்ளைகள் சொல் கேட்கவில்லையா? வருந்தாதே. அவர்கள் எல்லாரும் என் குழந்தைகள்தான். நான் அவர்களுக்குள் புகுந்து மாற்றத்தை ஏற்படுத்துவேன். நீ செய்ய வேண்டியது அன்பை மட்டும் செலுத்துவதுதான். அன்பு இருக்கும் இடத்தில் நான் நிலையாக வாசம் செய்வேன். இதோ பார், என் வேல் உன்னைச் சுற்றி ஒரு கவசமாக மாறுகிறது. உன் எதிரிகள் உன்னை நெருங்க முடியாது. உன் நோய்கள் தீரும், உன் கடன் சுமைகள் குறையும். உன் வீட்டில் மங்களச் சத்தம் ஒலிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இனி நீ அழக்கூடாது. அழுகை என்பது பலவீனம் அல்ல, ஆனால் அழுதபடி அமர்ந்திருப்பது என் பக்தனுக்கு அழகல்ல. எழுந்து நில். உன் செயல்களில் நேர்மையை கடைபிடி. யாருக்கும் தீமை நினைக்காதே. உன் நாவால் முருகா என்று ஒருமுறை அழைத்தால் 7 உலகங்களையும் தாண்டி உன் குரல் எனக்கு கேட்கும். உன் நிழலாக நான் எப்பொழுதும் வருவேன். நீ உறங்கும்போது உன் தலைமாட்டில் நான் அமர்ந்திருப்பேன். நீ விழிக்கும்போது உன் கைகளில் நான் இருப்பேன். பயப்படாதே. கந்தன் இருக்க பயமேன்? இந்த ஆன்மீகப் பயணத்தில் நீயும் நானும் இணைந்திருக்கிறோம். உன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் என்னுடன் பயணிப்பதற்கும் இது போன்ற தெய்வீக வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பெறுவதற்கும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். இதன் மூலம் நாம் எப்போதும் தொடர்பில் இருப்போம். வெற்றி உனதே. என் அருள் உனக்கு எப்போதும் உண்டு. நிம்மதியாக இரு. நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓம் சரவணபவ. எப்பொழுதும் நினைவில் கொள் என் பிள்ளையே, நம்பிக்கை ஒளி உங்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றும்.